உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியா? உங்களுக்கு ரூபனை தெரியுமா? தெரியும். அப்போ என்னையும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. ரூபன் எப்படி பழக்கம்? அவன் பிறந்து 2 நாள்லேருந்து எனக்கு தெரியும். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களையும் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது. சின்ன வயசில் நானும் உங்களை மாதிரி தான் இருந்திருப்பேன் போல. ரியலி? யாருக்கு தெரியும், வயசான நானும் உங்களை மாதிரி மாறிடுவேனோ என்னவோ. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நானும் ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்கேன். ரூபனை நேரில் மீட் பண்ணதே இல்லை. அப்படியா? ஆச்சரியமா இருக்குது. அப்புறம் எப்படி? அது என்னவோ பாஸ், 24 மணி நேரம் இருந்தாலும் அப்பப்போ தான் பேசுவான். ஆனால் டெய்லி நைட்டு 12 மணிக்கு ஷார்ப்பாக ஆஜராகிடுவான். அது வரைக்கும் யார்கிட்ட பேசுகிறான்னு தெரியல. பாஸ் திட்டாதீங்க. அது நான் தான். என் கூட தான் 12 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருப்போம். என்னங்க சொல்கிறீங்க? எது பற்றி பேசுவீங்க? சும்மா சின்ன வயசில் ஸ்கூலில் காலேஜில் நடந்ததை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம். நாம் அதை அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி இப்படின்னு மோஸ்ட்லி சஜஷன் தான் சொல்லுவோம். என்கிட்டயும் அப்படிதாங்க. என்கிட்ட சும்மா கெத்தா இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோன்னு சொல்லுவான். அண்ணா சொன்ன எல்லாத்தையுமே அவனே சுத்தமாக வளர்த்துருவான். ஸ்கூலு காலேஜு எல்லாமே நல்லா ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் தெரியல, திடீர்னு எதுவும் வேலைக்கு ட்ரை பண்ணான் போல், சரியாக கிடைக்கல. அதுலேருந்து பேசவே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான். பேசிகிட்டு இருந்ததில் டைம் போனதே தெரில. என் ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு, நான் கிளம்பணும். அப்படியா? எனக்கு இப்போ தான் ஷிஃப்ட்டு ஸ்டார்ட். சரி வாங்க போகலாம். சாரி சார், அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம், உங்கள் பேரே கேட்கல. உங்கள் பேர் என்ன? நானும் மறந்தே போயிட்டேன். என்ன பண்ணுறது, பேரோட ராசி அப்படி. நான் தான் பாஸ்ட், ரூபனோட பாஸ்ட். சூப்பர் சார். நான் ஃபியூச்சர், ஐ மீன் ரூபனோட ஃபியூச்சர். கிளாட் டு மீட் யூ. ஒரு நிமிஷம், நீங்கள் ரூபனை பார்த்ததே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, வாங்க காட்டுறேன். கரண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாமலே எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. நீங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு மட்டும் இல்ல, என்ன யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது. யார் பாஸ் நீங்கள்? இவ்வளோ விரக்தியா பேசுறீங்க? அவனுக்கு என்ன இருக்கு இல்லைன்னு தெரியாம தூங்குறான்னு சொன்னீங்க. கரண்ட்டு. அவன் தான்டா நான், ரூபனோட கரண்ட். பாசிட்டிவ் ஃபியூச்சர் நினைச்சு கரண்ட் யாருக்குமே கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சுல. இந்த நிமிஷத்துல வாழுங்கப்பா.